Assalamu alaikum and hello everyone, welcome back to my channel. நீங்கள் புதுசாக குக்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நான் வாங்கின ஒரு குக்கர் பற்றின ஃபுல் டீட்டெயில் அண்ட் ரிவ்யூ அன்பாக்சிங் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு குக்கர் வாங்கணுன்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை, கண்டிப்பாக என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நான் கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இது என்ன பிராண்டுன்னு சொல்லிடுறேன். இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் நான் வாங்கியிருக்கேன். இந்த குக்கரை வந்து நான் எப்படி ஆஃபரில் வாங்கினேன், என்னென்ன எவ்வளோ சீப்பாக எனக்கு கிடச்சிது, இது கூட எனக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வந்தது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அன்பாக்ஸ் பண்ணோடனே இந்த பேக்கேஜிங் பற்றி சொல்லணும். நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் ஆப்வியஸ்லி. ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு டென்ட் எதுவுமே ஆகாமல் பாத்திரம் நல்லா சேஃபாகவே வந்துருந்துச்சு. பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லும்போது பாக்ஸில் வந்து நமக்கு என்னென்னலாம் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எந்தெந்த ஸ்டவ்லலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குக்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ்வில், அது மட்டும் இல்லாமல் ரேடியன்ட் ரிங், சாலிட் பிளேட், ஹாலஜன், செராமிக், அது கூட சேர்த்து இண்டக்ஷனில் கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குக்வேரை வந்து டிஷ்வாஷரில் கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். டிஷ்வாஷர் சேஃப்னு கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டில் எத்தனை பீஸ் வருது அதோட சைஸஸ் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 3 ஸ்டாக் பாட் வருது. அது ஒவ்வொன்றும் வந்து 20, 24, 28 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 24 சென்டிமீட்டரில் சேம் ஃப்ரை பேன் ஒன்று நம்ம கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு லேடலும் ஒரு டர்னரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேன் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 24 சென்டிமீட்டரில் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு தாராளமான ஒரு ஃப்ரை பேன். இது பார்க்க மட்டும் இல்லை, நிஜமாகவே யூஸ் பண்ணுறது கூட ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடலும் ஒரு டர்னர் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது, நம்ம வேணால் சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸ் தான் நான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து அந்த கேஸ்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் சாஸ்பேன் அளவுக்கு இருந்தது. இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து குழம்பு எல்லாமே பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக இருந்துச்சு. சின்ன சைஸ் கேஸ்ரோல் அப்படின்னாலுமே அதுவுமே நல்லா ஹெவியாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து நான் ஓப்பன் பண்ணுறது வந்து மீடியம் சைஸ். இது பார்த்திங்கன்னா இது நம்ம தாராளமாக பிரியாணி அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். அந்தளவுக்கு பாட்டம் வந்து சாண்ட்விச் பாட்டம்ங்கிறதுனால நம்ம தம்மில் போடுறதுக்குமே வந்து மூடியெல்லாம் வந்து எந்த விதத்துலேயும் கேப் இல்லாமல், ஒரு சில குக்வேரில் பார்த்திங்கன்னா மூடி அந்த லிட்டு வந்துட்டு கரெக்டாக உட்காராது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தம் போடுறதுலாம் சிரமம். இந்த குக்வேரில் வர லிட்டு பார்த்திங்கன்னா நல்லா நச்சுன்னு உட்காருது. அது ஒன்று வந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேண்டில் கூட பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் வைக்கும் போதெல்லாம் அந்தளவில் சூடு பிடிக்கிறதில்ல, சூடு வர்றதில்ல. இந்த செட்டில் வரக்கூடிய பெரிய பீஸ் வந்து இது தான். இது வந்து 28 சென்டிமீட்டரில் இருக்குது. இது தாராளமாக ஒரு 10 பேருக்கு நம்ம பிரியாணி ஆக்குற அளவுக்கு நல்லா தாராளமாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாட்டம் மட்டும் ஹெவியாக இருந்தால் பத்தாது. ஒரு பிரியாணி பண்ணணும் அப்படின்னா ஃபுல் பாடியுமே வந்துட்டு ஹெவியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தம்லாம் போட முடியும். இப்போ ஒவ்வொரு பீஸ்லேயும் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேட் இன் துருக்கின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே எந்தெந்த ஸ்டவ் டாப்லலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி மோஸ்ட்லி எல்லா ஸ்டவ் டாப்லையுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்வேர் செட்டை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குக்வேரோட குவாலிட்டி நான் வந்து ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்ததுனால மட்டும்தான் இந்த ரிவ்யூ நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கருத்து போகிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இந்த குக்கரில் இல்லை. ப்ளஸ் இதோட ரேட்டு வந்து ரொம்பவே சீப்பான ரேட்டுக்கு நான் வாங்கியிருந்தாலும் இது கூட ஒரு காம்போ ஆஃபரில் ஒரு ஹாட் பேக் வந்து எனக்கு கிடச்சிது. அதுவும் வின்சருங்கிற நல்ல பிராண்ட்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே எனக்கு கிடச்சிருக்குது. ஆக்சுவலாக சேம் குக்வேருக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட் வந்து நம்மளே செலக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து நமக்கு கெட்டில், இல்லைனா வந்து ஹாட் பேக், 2 ஆப்ஷன் இருந்து நான் வந்து ஹாட் பேக் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா சைட்லேயே தெரியுது. அதாவது 300 கிராம்லேருந்து 350 வரைக்கும் கூட இங்கே வந்து ஷாப்ஸில் நமக்கு இந்த குக்கர் செட் கிடைக்கிது. நான் வெறும் 111 கிராமுக்கு மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு குக்வேர் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம 3 முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பாட்டம் வந்து நல்லா ஹெவியாகவும் திக்காகவும் இருக்கான்னு பார்க்கணும். செகண்ட் வந்து அந்த குக்வேர் ஹோல் செட்டுமே வந்துட்டு, அதாவது அந்த நம்ம வாங்குகிற வெசல் வந்துட்டு நல்லாவே ஹெவியாக இருக்கணும். வெயிட் இருக்க தான் நமக்கு வந்து அடிப்பிடிக்காது, அதே மாதிரி இந்த கருத்து போகிற ப்ராப்ளம்லாம் இருக்காது. அடுத்து 3வது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ். எப்போவுமே ஒரு குவாலிட்டியாக இருக்குங்கிறதுக்காக அதிக ப்ரைஸ் கொடுத்துமே நம்ம வாங்கக்கூடாது. இந்த 3 விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு நம்ம எந்த பிராண்டில் வேணால் நம்ம குக்வேர் வாங்கலாம். நார்மலாக ப்ரெஸ்டீஜில் பார்த்திங்கன்னா ஒரு கடாயே வந்து 1800 வரைக்கும் இருக்குது. இந்த 3 செட்டை வந்து இந்தியன் மணியில் நான் வெறும் அரவுண்ட் 2000 கிட்ட தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த குக்வேரோட ரிவ்யூவும் என்னோட இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.